என் அன்பு சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சினிமா அப்டேட்ஸ் அதில் இன்னைக்கு தமிழ் திரையுலகில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதல் அப்டேட்ஸ் தலைவர் 173. ரொம்ப நாளாகவே போயிட்டு இருக்கு. ரஜினி 173 யார் இயக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சுந்தர்சி அவர் கமிட் ஆனார். அதுக்கப்புறம் சுந்தர்சி ரிமூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிவி சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் இப்போது அஸ்வந்த் மாரிமுத்து இந்த படத்தை இயக்க போவதாக பேசப்படுகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வரவில்லை. ஆனால் இந்த படத்திலிருந்து சிவி சக்கரவர்த்தி சில காரணங்களால் நீக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அஸ்வந்த் மாரிமுத்து சிம்பு மற்றும் ஏஜிஎஸ்ட பெர்மிஷன் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறமா சிம்பு படம் எடுத்துக்கலாம், ரஜினி 173 எடுத்ததுக்கு அப்புறமா சிம்பு படத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டாரு. அந்த மாதிரி சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அஸ்வந்த் மாரிமுத்து ஓமை கடவுளை அப்புறம் டிராகன் இந்த 2 படம் எடுத்திருக்காரு. ரீசெண்டாக இருக்க ஒரு நல்ல டைரக்டர் தான். ஆனால் ரஜினி 173 இயக்குவதற்கு சரியான டைரக்டரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எழும்புகிறது. இன்னொன்று என்னன்னா, இப்போ ஜெயிலர் 2, அதுக்கப்புறமா ரஜினி கமல் மூவி, இந்த ரெண்டுமே ஒரு மாஸ், ஒரு பயங்கரமான ஃபைட் சீன்ஸ், இந்த மாதிரி சீக்வன்ஸ் இருக்க ஒரு படமாக பார்க்கப்படுகிறது. அதனால ரஜினி அவர்களை ஒரு லோ சப்ஜெக்ட், இந்த மாஸ் ஃபைட் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல குட் மெசேஜ் அந்த மாதிரி படம் நடிக்க விருப்பப்படுகிறதா சொல்லப்படுகிறது. அந்த இதில் பல டைரக்டர்கிட்ட கதை கேட்டதில் அஸ்வந்த் மாரிமுத்து வெற்றி பெற்று விட்டார். அஸ்வந்த் மாரிமுத்து தான் இயக்க போகிறார் அப்படின்ற கருத்தும் சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அஃபிஷியல் அப்டேட்ஸ் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்ததாக அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த ஜனநாயகன் படம் வருகின்ற ஏப்ரல் 30 திரைக்கு கொண்டு வருவதற்கு முழு வீச்சில் படக்குழு தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் ஜனநாயகன் படம் பொங்கலுக்கே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் சில பல காரணங்களால், அரசியல் சூழலால், பல காரணங்களால் அது தள்ளி போனது. அதுக்கப்புறம் இந்த படம் அதை நெட்லேயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரு சில பல சலசல்களை ஏற்படுத்தியது. இப்போ இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு முழு வீச்சில் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் டேட் தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23 இருக்கு. அது முடிஞ்ச உடனே ஒரு வாரத்திற்குள்ள கண்டிப்பாக எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக சென்சார் சர்டிஃபிகேட்டு நாளைக்கு கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் தளபதி படம் எப்போ வந்தாலும், அது இணையத்தில் கசிந்து வந்தாலும் இல்லை எப்படி வந்தாலும் சரி, தளபதி படம் ஒரு மாஸ் ஓப்பனிங், எப்போவுமே ஒரு மாஸான ஒரு தொடக்கத்தை தமிழ்நாடு தந்திருக்கிறது. அதுவும் அவரோட ஃபேர்வெல் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக பல மடங்கு, இதுவரைக்கும் நடந்ததை விட ஒரு பல மடங்கு செலிப்ரேட் பண்ணி அவருடைய ரசிகர்கள் கொண்டாட காத்திருக்கிறார்கள். ஸோ இந்த படம் ஏப்ரல் 30 வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்போது வருகிறது, அஃபிஷியல் அப்டேட்டு எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் நமக்கு கிடைத்த தகவல் படி ஏப்ரல் 30 இந்த படத்தை திரைக்கு கொண்டு வருவதற்கான முழு வீச்சில் ரெடியாகி கொண்டிருக்கின்றனர் படக்குழுவினர். அதற்கப்புறம் ஏஜிஎஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏஜிஎஸ் ஒரு நியூ மூவி டைரக்ட் பண்ண போறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைம் சாய் அபியங்கர் அந்த படத்தில் இணைந்துள்ளதாக அவர்கள் அஃபிஷியலா போஸ்ட் போட்டிருக்காங்க. ஆனா இன்னும் அந்த படத்துடைய இந்த டைரக்டர் யாரு, நடிகைகள் யார் என்ன எதுவுமே சொல்லவில்லை. ஆனா அவங்க ஒரு டேக் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, மெனி நியூ ஃபேஸஸ் இந்த மூவில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி புதுமுக டைரக்டரா இருக்கலாம், புதுமுக நடிகராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏஜிஎஸ் தொடர்ந்து இந்த மாதிரியாக பல இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்துட்டு இருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் இந்த மாதிரி தான் ஏஜிஎஸ்ல இருந்து தான் வந்தாரு. தொடர்ச்சியாக பலருக்கு தமிழ் சினிமாவில் நிறைய வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக ஏஜிஎஸ்க்கு ஒரு மிகுந்த பாராட்டுகள். தொடர்ச்சியாக இந்த மாதிரி பட்டாளங்கள் இளைஞர்களுக்கு நிறைய ஊக்குவிதம் தந்து, இளைஞர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கொடுங்கள் அப்படின்ட்டும் கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் D56 தனுஷனுடைய 56வது படம் லப்பர் பந்து டைரக்டர் எடுக்கிறதா இருந்துச்சு. இந்த படத்தினுடைய ஹீரோயின் ருக்மணி வசந்த் அவர்கள் நடிப்பதாக இருந்துச்சு. இப்போ என்னன்னா, அந்த படத்துல மாறிட்டு நம்ம சாரா அர்ஜுன் அவர்கள் நடிப்பதாக பேசப்படுகிறது. ஏன்னா ருக்மணி வசந்த் ஜூனியர் என்டிஆர் படத்துல பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க, பிரசாந்த் ஜூனியர் என்டிஆர் படத்துல. ஸோ அதனால சாரா அர்ஜுன் இந்த படத்தில் கமிட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ் சினிமாவில் சாராவை சின்ன குழந்தையா தான் பார்த்துருக்கோம். அவர்கள் ஒரு ஹீரோயின் என்று தமிழ் சினிமாவில் இந்த படத்தில் இருந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு சூப்பர் ஹிட், மெகா ஹிட் படம் கொடுத்த துரந்தர் படத்துல ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அவளுடைய தமிழ் ஹீரோயின் என்று எவ்வாறு இருக்க போகிறது அப்படின்றத. அதற்கு அடுத்த நியூஸ் என்னன்னா, 7 கடல் 7 மலை டைரக்டர் ராம் அவருடைய ஒரு கனவு படைப்பான 7 கடல் 7 மலை. இந்த படம்
ரொம்ப நாளாவே வரும் வரும் வரும், இப்போ வரும் அப்போ வரும், இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லிட்டே இருக்காங்க. ராம் அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது என்னுடைய கனவு படைப்பு அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. நிவின் பாலி இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக மே மாதம் திரைக்கு வர இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இதே மாதிரி தான் பல தடவைகள் ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க, பல முறை சொல்லியிருக்காங்க. இந்த முறை கண்டிப்பாக திரைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அந்த படம். அவருடைய கனவு படமான இந்த படம் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதற்கப்புறம் ஜிவி பிரகாஷ் ஒரு புது படத்துல கமிட் ஆகியிருக்காரு. அந்த படம் யார் இயக்குகிறா அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோ படத்தினுடைய டைரக்டர் இந்த படத்தை இயக்குகிறார். ஹரிஹரன் ராம் அவர் தான் வந்து இந்த படத்தை இயக்குகிறார். அதே மாதிரி அந்த ஜோ படத்தில் நடித்த புகழ், மாளவிகா வந்து இந்த படத்திலையும் ஹீரோயினா நடிக்கிறாங்க. இது ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஒரு விளையாட்டும் காதலும் கடந்த படமாக வர இருக்கிறது. ஒரு தரமான லவ் ஸ்டோரியா இருக்க போகுது. இதுல இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னா, ஜிவி பிரகாஷை வந்து கோ ப்ரொடியூசரா வேற இருக்காரு. அவர் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இந்த படத்தில் நடிப்பதற்கு. ஒரு சம லவ் ஸ்டோரி, லவ் ஸ்கிரிப்ட் இந்த படத்துல இருக்குன்னு அவர் நம்புகிறார். இந்த படம் எவ்வளவு வசூலை அவருக்கு எவ்வளவு வெற்றியை கொடுக்க போகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக அப்டேட் என்னன்னா, ஹாய் படத்தினுடைய அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹாய் படத்தில் நவீன் அப்புறம் வந்து நயன்தாரா ஜோடியாக நடிச்சிருக்காங்க. நயன்தாரா போய் நவீனுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்களே, அப்படி இந்த படத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விகள் எழுந்த வண்ணம் இருந்தன. அந்த கமிட் ஆகும் போதே, அந்த படம் ஷூட்டிங் தொடங்கும் போதே நயன்தாரா எப்படி கவின் ஜோடியா ஒத்துக்கிட்டாங்க, அப்போ அந்த இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எழுந்துச்சு. அந்த படம் இறுதியாக மே மாசம் திரைக்கு வர இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து 21ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கின்றது. ஸோ இதுதான் வந்து இன்றைய அப்டேட்ஸ். நாளுக்கு நாள் என்னென்ன தமிழ் சினிமாவில் அப்டேட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அனைத்து தினங்களும் அன்னைக்கு வர அப்டேட்ஸ் இந்த பேஜ்ல நம்ம கொடுக்க இருக்கிறோம். கண்டிப்பா நம்ம பேஜை தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.